கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே இயேசப்பா செய்த 29 அற்புதங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு அற்புதத்தை நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 23 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே ஓய்வு நாள் ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் அங்கே இருந்திருக்கிறான். ஏசப்பா அங்கே போன உடனே அவனை பார்த்து சத்தமிட்டு சொல்லுகிறான், நீர் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று அந்த அசுத்தாவி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அந்த அசுத்தாவி ஏசப்பாவை பார்த்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஏசப்பா ஒரு பரிசுத்தமுள்ள ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஏசப்பா தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. ஏசப்பா அந்த பிசாசை அதட்டி துரத்தி விடுகிறார். அந்த பிசாசு அங்கிருந்து ஓடி போகிறது. பிசாசுக்கு கூட, அசுத்த ஆவி கூட ஏசப்பா யார் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய சில பேருக்கோ இயேசு யார் என்று தெரியாமல் இன்னும் கண்கூடாகவே இருக்கிறாங்க. நாம் ஏசப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் ஏசப்பா யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே அசுத்தாவி சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். வேதத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று ஏசப்பா சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுகளிலே ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வரும்போது சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய பரிசுத்தமுள்ள கர்த்தர் என்று நான் பரிசுத்தமாக இருக்க போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்க என்று சொல்லி அநேக கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏசப்பா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்திலும் சாபத்திலும் நெருக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஏசப்பா. ஹல்லேலூயா. பாவத்தினால் வருகிற நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஏசப்பா. பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமன்றங்கள் அல்ல, பாவியை ரட்சிப்பதற்கு இயேசப்பா இந்த உலகத்திலே வந்தார். மாத்திரமல்ல, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசப்பா இந்த உலகத்திலே வந்தார். ஏனென்றால் அவர் மரித்தார், மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். மரண பயத்திலிருந்து இயேசப்பா நம்மை விடுவிப்பதற்கு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம்முடைய இயேசப்பா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய வியாதிகளை பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தவர் நாம் நம்புகிற இயேசு. ஹல்லேலூயா. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். மாத்திரமே அல்ல, இந்த உலகத்தை சிருஷ்டித்து நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் உண்டாக்கி தம்முடைய சாயலாகவே மனுஷனை உண்டாக்கி, அதாவது நம்மை போலவே ஏசப்பா இருக்கிறார். அப்ப ஏசப்பா போலவே அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் படைத்து நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாசியில் ஓடுகிற சுவாசம்தான் நம்முடைய சரீரத்திலும் ஓடுகிறது. அதை மறந்து விடாதீர்கள். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் 2ஆக பிரிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள நாசியின் சுவாசம் நம்முடைய சரீரத்திலே ஓடுகிறது. நமக்காக இந்த உலகத்திலே வந்து ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி சிலுவையை சுமந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி இன்றைக்கு பரிசுத்த ஆவியாய் நம்ம மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் போகும்போதாக சீஷரை பார்த்து சொல்கிறார், நான் போகிறேன், உங்களுக்கு அவர் வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர் செல்கிறார். திரும்பவும் ஏசப்பா வருகிறார். அந்த பூமிக்கு கண்டிப்பாக திரும்ப ஏசப்பா வருவார். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரையும் அவரோடு சேர்த்து கொண்டு போகும்படி, அவரோடு நாம் வாழும்படி, நித்திய காலமாய் வாழும்படிக்கு திரும்ப ஏசப்பா வருவார். தேவனுடைய பரிசுத்தர் என்ற அசுத்தாவியில் அறிந்திருக்கிறது. நாம் ஏசப்பா எப்படி அறிந்திருக்கிறோம்?
இந்த பூமிக்கு வந்து திரும்பவும் பரலோகத்துக்கு சென்ற இயேசப்பா திரும்பவும் அவர் வருகிறார். அவருடைய வரிக்கு நம்ம ஆயத்தப்படுவோமா? அவரை தரிசிப்பது நம்ம ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.